ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் சிக்கன் சமைக்கிறோம். சிக்கன் நான் சமைக்க மாட்டேன், மாமா தான் சமைப்பார். நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால நான் அதை தொலைய மாட்டேன். சிக்கன் அவ்வளோதான். இதை வணக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா அவ்வளோதான். அதிலே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவார். வேறு எதுவும் போட மாட்டார், அதுவே போதுமா அவருக்கு. எதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்? கொழுப்பு கிடையாது, அதுக்காக இல்லைங்க. எண்ணெய் ஆயில் கம்மியாக ஊற்ற வேண்டியது தானே. ஆமாம், உப்பு போட மறந்துடாதீங்க. அதான் கல் உப்பாக போடணும். அள்ளி கொட்டுறாரு பாருங்க, அந்த மாதிரி கொட்டிடுங்க. இதுக்கு இவ்வளோ உப்பு? நான் சமையல நீயா? நீ தானே சாப்பிட போற, நீ எப்படியே சமைச்சு சாப்பிடு. அப்புறம் நான் கம்முன்னு அவர் கொட்டுற மாதிரி உப்பு அள்ளி கொட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைக்கல, அவர் தான் சமைக்கிறாரு. ஏதாவது தப்பாக வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது ஏதாவது மிஸ்டேக்காக வந்தால் நான் பொறுப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இது ஏதாவது ஒரு மாதிரி உப்பு கரைச்சாலோ, காரம் அதிகமானாலோ, இல்லை காரம் குறைவாக இருந்தாலோ எல்லாமே என் வீட்டுக்காரர் தான் பொறுப்பு. அவரை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கோங்க. எப்பா சமைக்க தெரியாமல் எதுக்குப்பா நீ வீடியோ போட்டேன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குங்க 2 தக்காளி? அநேகமாக இந்த சாப்பாடு நல்லா இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. உன்னை நம்பி வீடியோ வேறு எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டுட்ருக்குறேன். தயவு செஞ்சு இதை யாரும் சமைக்காதீர்கள். போதுங்க, ஒரு டொமேட்டோ போதுங்க, புளிப்பு அதிகமாக இருக்கும். நீ தானே சாப்பிட போற. ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு இதே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக பேசுவார். இதே வேலை தான். நான் 1 போட சொன்னால் 3 போடுவார். நான் 3 போட சொன்னால் 10 போடுவார். நான் போட வேண்டாம்னு சொன்னால் போடுவார், போடுங்கன்னு சொன்னால் போட மாட்டார். அதனால இனிமேல் என்ன சொல்லணும்னா, நமக்கு பிடிக்கலன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். புருஷன்கிட்டலாம் வீட்டுக்காரங்கிட்டலாம் எல்லாருமே அப்படி தான் போல இருக்குது. நாம் என்ன சொல்கிறோமோ அது நேர் ஆப்போசிட்டாக பேசுவாங்களாட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இவங்களை நம்ம வழி கொண்டு வரணும்னா செய் அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க, செய்யாத அப்படின்னா செய்வாங்க. அப்படி ஆப்போசிட்டாக பேசிக்கணும். இருக்கும் இது புரியுதா? நான் எடுத்துறேன். ஆட்டாதீங்க. பணங்கள் கட்டு அப்படியே இருக்குமா? இதுதான் சாப்பிடணும். என்ன? ஆமா, நான் சாப்பிட்றேன். கண்ணில் மிளகாத்தூள் கொட்டிக்கிட்டேன், எரியுது. என் கண்ணுக்கே ஏறது எப்போ பாரு.
இது காஞ்சி மிளகாய் தூள். நம்ம இந்த சிக்கன் போடுறான் சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி இது ஏங்க அதுக்கெல்லாம் வெங்காயம் அதிகமா போடணுங்க. ஏங்க இப்படி மாத்தி மாத்தி பண்றீங்க? அங்கே போய் நான் போட்டுக்கிறேன். கிள்ளி தரையுது விதையை எடுத்துட்டு. ஏங்க அது நிறைய ஆனியன்லாம் போடணும், தேங்காய்லாம் போடணுங்க. அதெல்லாம் சிந்தாமணிலாம் அதெல்லாம் கிடையாது. தக்காளி எப்படியோ நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கனை நீங்கள் சமைச்சு சாப்பிட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவங்க அவங்க கொடுங்க, லைவை கட் பண்ணுறேங்க. இந்த ரெண்டு அது மாதிரி செஞ்சிட்ருக்குறாரு. கொடுங்க, இதை கழுவி ஊற்றுவாங்க கம்மனில்.